போன படத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஆச்சு, அது மட்டும் எது ஆச்சு, அதெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் அதோட வீடியோ லிங்க் இருக்கும். என்ன போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ அமளித மொழிகள் நடந்தோம். நம்ம மனிதர் ஜாங்கிலி மட்டும் கவர்மெண்ட் அவரை தேடி நம்ம கதாநாயகி வந்து அவரோட வேலை செய்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே போய் அங்கே வெளியே இருக்கிற அக்கா கிட்ட நாங்கள் வந்து ஜாங்கிலியை பார்க்க வந்திருக்கோம், இருக்காரான்னு கேட்கும்போது அவர் வந்து இங்கே இல்லை, அவர் வந்து நார்த்லேண்ட் பேங்க்ல இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னா நம்ம பைமான் ஜாங்லியே நம்ம வேற இந்த கோல்டன் ஹவுஸுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். அதாவது அந்த சைல்டு சண்டைக்கு போனாங்க இல்லையா, அதுக்கு மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க. இந்த நார்த்லேண்ட் பேங்க் வேறு ஃபெட்டிக்கு சொந்தமானது. ஒரு ஜாங்கிலிக்கு ஒன்று லியோவில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாதோ. ஏன்னா தெரிஞ்சிருந்தா பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு நார்த்லேண்ட் பேங்க்கு போயிருக்க மாட்டாரு. வா நம்ம போய் பார்க்கலான்ட்டு பயமான வந்து கதாநாயகிட்ட சொல்கிறா. உடனே வந்து விறுவிறுன்னு ஓடியாந்து விருட்டுன்னு கதவை திறந்து உள்ளே வராங்க. எங்கே நார்த்லேண்ட் பேங்க் உள்ளார. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம காட்டுறாங்க. சைல்டு வந்து ஏதோ கோஆபரேஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து கோஆபரேஷன் பண்றோம்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல எங்களுக்கு சொல்லணும், அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத அவன் சொல்றான். அதுக்கு சிக்னோர் என்ன சொல்றானா, அதனால எதுவும் பெருசா மனசுல வச்சுக்காத, ஆயிரம் இருந்தாலும் லீவு நேரத்துல இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரும்பொழுது அதை நீ ரசிச்சிருப்ப இல்லையா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே உன்னோட நண்பர்கள் வந்திருக்காங்க போல் இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு உடனே நம்ம கதாநாயகி வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா வராங்க. உடனே சிக்னோரா வந்து நம்ம கதாநாயகி பார்த்து பேசுறாங்க. சிக்னோரா மான்ஸ்டர்ல வெண்டிக்கிட்டு இருந்து இந்த க்னோசிஸ் வந்து எடுத்துப்பா இல்லையா, அந்த நேரத்தில் எதுவுமே முடியாம கையால் ஆகாதனமா வந்து அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியே அப்படின்ற மாதிரி அவதான நீ அப்படின்ற மாதிரி கேட்கறா. இதை கேட்டு நம்ம கதாநாயகி வந்து அமைதியா இருக்காங்க. உடனே சைல்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். கதாநாயகி வந்து ஒரு வணக்கத்தை போடுறான். உடனே பயமான சொல்றா, ஒரு ஃபெட்டிவி ஹார்பெஞ்சரை நாங்கள் நம்பியிருக்கவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே சைல்டு சொல்றான், அப்பெல்லாம் எதுவும் நினைச்சிக்காத, எனக்கு உண்மையில எந்த ஒரு தனிப்பட்ட விரோதமும் கிடையாது, நம்ம 2 பேரும் நல்லா ஒத்து போயிட்டு வருது, ஒரு நல்ல நண்பர்களா இருக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா கடைசியா நடந்தது சண்டையை தவிர நீ நானும் பாக்குற விதம் வந்து வேற வேற. இது நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ வந்து என்ன நம்பல, என்ன வெறுக்கிறீனா அது உன்னோட விருப்பம். இங்க நான் தான் ஏமாத்துறான்னு நீ நினைச்சினா என்னையும் ஏமாத்துறா பெரிய ஏமாத்துக்காரங்க இங்க இருக்கிற சிக்னோராவும் ஜாங்லினாலே நான் சொல்றான். இது ஜாங்லி உன்னை ஏமாத்துறான்னு நம்ம கதாநாயகி கேட்கும்போது சைல்டு ஏதோ சொல்ல வரான். உடனே சிக்னோரா வந்து குறுக்க பூந்து உங்க பிரச்சனை நீங்க அப்புறம் பேசிக்கடா, நீங்க வெட்டி அப்புறம் பேசிக்க, முதல்ல வந்து நான் பேச வேண்டியதை எதை பேசி முடிச்சிடறேன் அவங்க சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த க்னோசிஸ் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்லியை பார்த்து அவங்க கேட்கறாங்க. இதுல கேட்கும்போது முக்கியமான விஷயம் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, ஜாங்லின்னு கூப்பிடாம ஜாங்லியை பார்த்து மோராக்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. என்னடா என்னென்னமோ க்னோசிஸ் அக்ரிமெண்ட் பேசுகிறேன் நம்ம பைமானு கதாநாயகியும் கேட்கும்போது நம்ம ஜாங்லி வந்து அதுக்கு எதுவுமே சொல்லாம அந்த ஒப்பந்தம் வந்து முழுமை பெற்றுச்சு, நீ இத்தனை நாளாக தேடிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உனக்கு தரேன், அதாவது க்னோசிஸ் சொல்றாரு. ஏன்னா என்னோட சத்தியம் வந்து ஒரு கல்லை போல ரொம்ப உறுதியானது, நான் சொன்னா மீற மாட்டேன் மாதிரி சொல்றாரு. அந்த க்னோசிஸையும் எடுத்து அவர்கிட்ட தராங்க. எப்படி இருக்கு பாருங்க, அதாவது செஸ் பீஸ் மாதிரியே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா சிக்னோராவும் வாங்கிக்கிறா. வாங்கினா நம்ம கதாநாயகி வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜாங்லி தான் ரெக்ஸ்லா பீஸ் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து பைமான் சொல்கிறான், என்ன ஒரு ட்விஸ்டேக்கு மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்குது, என்னென்னமோ நடக்குது எல்லாம் இருந்தோம், ஆனால் ஏன் கடைசியில் க்னோசிஸ் வந்து ஃபெட்டிவி கிட்ட தரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு வந்து ஜாங்லி சொல்கிறேன், அவனே இதை சும்மா தூக்கி கொடுத்துடல, சரிட்ஸாக்கும் எனக்கும் இடையில இருக்கிற இந்த ஒப்பந்தத்தின் பேரில் தான் வந்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே கதாநாயகி சொல்கிறாங்க, எனக்கு இது எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல, உங்களே நீங்களே பொய்யா சாகிற மாதிரியான ஒரு நாடகம் வந்து ஆனீங்கன்ற மாதிரி கேட்குறா. ஜாங்லி சொல்றாரு, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஜாங்லி பேச தொடங்குறாரு. 6000 வருஷத்துக்கு மேல நான் இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 3500 வருஷத்துக்கு முன்னாடியே நான் லியோவை உருவாக்கின அடாப்டே கூட சேர்ந்து பெரிய பெரிய பாறைகள் கூட, ரொம்ப பலமான அந்த பாறைகள் கூட காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு மண்ணோட மண்ணா போயிடும். இத்தனை காலமா நான் என்னையே கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம், இன்னும் நம்மளோட காலம் வந்து முடியல அப்படின்னு மாதிரி. அந்த ஒரு நாள் வரைக்கும் அன்னைக்கு வந்து நான் சும்மா லியோவை துறைமுகத்துல வந்து உலாவிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நான் வந்து ஒரு கடைக்காரன் வந்து அவன்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தனை பார்த்து, இன்னைக்கு உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு பண்ணி கிளம்பலான்னு சொல்கிறத நான் கேட்டேன். அதை கேட்டதுமே அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நான் அசையாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். என்ன நானே கேட்டுக்கிட்டேன், என்னோட கடமை எல்லாத்தையும் நான் சரியாக முடிச்சுட்டேனா அப்படின்னு. ஆனால் நான் என்னுடைய கடவுள் பதவியை விட்டு விலகணும்னு நான் யோசிக்கும் பொழுது எதையும் எடுத்தவங்க முடிவெடுக்க முடியாது, நான் இருக்கிறதுக்கான இன்னும் சில காரணங்கள் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்னன்னா, லேவே நகரம் இவர் இத்தனை காலமாக வாழ்ந்த அந்த ஒரு நகரம் அதோடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு அதுக்கு வந்து தகுதி பெற்றிருக்காரு. ஒரு கடவுளே இல்லாமல் அது வந்து தன்னிச்சையாக இருக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து தகுதி இருக்கான்னு வந்து ஒரு சோதிக்க நினைச்சாராமா. அதனால தான் அவரே, அதாவது ரெக்ஸ்லாபிஸே இறந்த மாதிரியான ஒரு பின்பத்தை இல்லை ஒரு நாடகத்தை வந்து அவர் அரங்கேற்றினாராம். அப்போ வந்து என்ன நடக்குது, லியோவே கோச்சிங் என்ன பண்ணுறாங்க, அடாப்டே என்ன பண்ணுறாங்க, சைல்டு என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து அவர் பார்த்தாராம். சரி, கடைசியில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு திருப்தியான ஒரு முடிவு வந்து அது கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி கேட்குறாங்க. ஆமாம், நிச்சயமாக வந்து நான் நினச்ச மாதிரியான ஒரு முடிவு தான் அது வந்துச்சு. இத்தனை வருஷமாக என்கிட்ட இருந்த அந்த க்னோசிஸோட அதோட அர்த்தத்தையும் வந்து அது இழந்த மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்காக தான் வந்து அதை கடைசி வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னடா சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டால் பைமன் கரெக்டாக சொல்கிறான், அதை கேளுங்க. அதாவது இப்போ வந்து அந்த டிராகன் வந்து சண்டை போட்டுச்சு இல்லையா, அது வந்து நம்ம லியோவே கோச்சிங் அழிய மட்டும் அடாப்டையால் தடுக்க முடியல, லியோவே நகரமே அழியிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து இவருடைய அந்த கடவுள் சக்தி வந்து பிரயோகிச்சு திருப்பி அந்த க்னோசிஸோட சக்தியெல்லாம் பிரயோகிச்சு மறுபடியும் வந்து அவர் கடவுளாக வந்துருப்பாராம். வந்து மறுபடியும் இந்த டிராகன் வந்து அழிச்சு லியோவே மறுபடியும் அவரோட கண்ட்ரோலே வச்சிருந்துருப்பாராம். அடுத்து வந்து சிக்னல் சொல்றா, நிச்சயமா வந்து அவர் தடுத்திருப்பாரு, ஆனா அதுக்கான ஒரு அவசியமே இல்லாம போச்சு. ஏன்னா லியோவே மக்கள் அவங்களே பாத்துக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. எப்போனா அவங்களோட கடவுளுடைய மரணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளை காப்பாற்ற வேற யாரும் கிடையாது, நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து ஜாங்லி சொல்றாரு,
நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக வந்து லியோ மக்கள் வந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் உதாரணமாக வந்து அடாப்டேகளை எடுத்துக்கோங்களேன். அவங்க பல காலமாக வந்து தனிமையிலே இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு பல விஷயங்கள் பல தகவல்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நிதானத்தோட செயல்பட்டாங்க, கொஷிங்கோட இணைந்து செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் மக்களுடைய மனசை வந்து அவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மட்டும் இல்லாமல் இந்த சிக்னோராவும் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க வந்து இவர் சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டு கரெக்டாக வந்து செயல்பட்டாங்களாம். இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமே வந்து ஒரு நான் ஜாங்லியாவே இருக்கலாம். லீவோடைய பழைய பாரம்பரியத்தில் வந்து என்னால் ஒரு சாதாரண மனுஷனா வந்து வாழ முடியும். என் கூட சேர்ந்து பயணிச்சதுக்கும் எனக்கு உதவி பண்ணதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகி சொல்றாரு. அப்புறம் மேற்கொண்டு ஜாங்லியே பேசுறாரு. இது நடந்த எல்லாமே வந்து என்னோட திட்டப்படி தான் நடந்துச்சு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது என்னன்னா லியோவே கொஷிங். லியோவை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு கடத்துக்கு வரும்பொழுது அடாப்டே தான் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நினச்சேன். லியோவே கொஷிங் வந்து பெருசு எதுவும் செய்ய மாட்டாங்க தான் நான் நினச்சேன். அதாவது அடாப்டே அளவுக்கு இல்லாட்டி ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நினச்சாராம். ஆனால் லியோவே கொஷிங் வந்து என்னோட இறப்பை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப வேகமாகவே லியோவோட முழு கட்டுப்பாடு அவங்களோட கையில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, லியோவே நகரத்தோடைய முழு கட்டுப்பாட்டையும் கொடுக்குற அளவுக்கு லியோவே கொஷிங் இன்னும் ஒரு தகுதி வரலன்னு நினச்சேன். ஆனால் எப்போ அவங்களுக்கு அந்த தகுதி வரும், எப்போ வந்து அவங்க லியோவோட முழு கட்டுப்பாட்டையும் அவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அந்த வகையில் வந்து கடைசி நேரத்தை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து வந்து சைல்டு கேட்குறான், என்னை பற்றி யாராவது யோசிச்சிங்களா, என்னை எல்லாரும் ஏமாத்துறீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்து நம்ம கதாநாயகி சொல்றாங்க. அதுக்கு நம்ம கதாநாயகி சொல்றாங்க, ஒன்றை மட்டும் இல்லடா, என்னையும் தாண்டா ஏமாற்றி போட்டாங்க, நம்மளை தாண்டா ஈஸியாக ஏமாற்றி போடுறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சைல்டு என்ன சொல்றான்னா, என்னதான் ஒன்று வந்து ஏமாத்தினாலும் நீ இப்போ வந்து ஒரு லியோவோட ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்ட. ஆனால் அதே நேரத்தில் என்ன பாரு, லியோவோட அமைதியை கெடுத்தவன் ஒரு கெட்டவன் மாதிரி வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். சரி, அதெல்லாம் ஒரு க்னோசிஸ் வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு, நம்ம வந்து இது மட்டும் நீங்கள் வெட்டியாக பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, வா நம்ம ஜெப்போலியானி கோட்டைக்கு போகலாம், அங்கே வந்து சரிட்ஸா வேற நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரி சைல்டு வந்து கூப்பிட்றா. சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், உன் கூடலாம் என்னால் ஒன்றா படகுல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு சொல்கிறான். சிக்னராவும் என்னமோ பண்ணு, நான் கிளம்பிட்டு அவன் கிளம்பிட்டாங்க. சிக்னரா போனவன் நம்ம ஜாலி நம்ம கதாநாயகி பார்த்து உனக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம கதாநாயகி வந்து எதுக்கு இந்த விஷயத்தை செய்யறதுக்காக போய் க்னோசிஸை போய் அவட்ட கொடுத்தீங்க, க்னோசிஸ் அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி அவன் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜாங்லி சொல்கிறாரு, புவியின் கடவுளாக நான் வந்து பல ஒப்பந்தங்களை வந்து போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒப்பந்தத்தின் கடவுள்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ஒப்பந்தத்தில் எனக்கு எந்த ஒரு லாபமே இல்லை அப்படின்னா அதை நான் செய்யறதுக்கு ஒத்துருக்கவே மாட்டேன். இப்போ நான் பனியின் கடவுளை கூட போட்ட இந்த ஒரு ஒப்பந்தம் தான் புவியின் கடவுளாக என்னுடைய கடைசி ஒப்பந்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த சரிட்ஸா அப்படிங்கிறது அந்த பனியின் கடவுளுடைய பெயர். இவர் பேசும்போது இந்த ஒப்பந்தத்தில் வந்து பேசும்போது ரெண்டு பேருக்கு நடுநிலையாக வந்து இருக்க மாதிரி அவங்க ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து சரிட்ஸா வந்து ஏதோ ஒரு பொருளை வச்சு பேரம் பேசிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் அது எதை வச்சு அப்படிங்கிறது வந்து ஜாங்லி எதுவும் சொல்லவே இல்லை. அது வந்து நீ எதிர்காலத்தில் நீ போகக்கூடிய அந்த பயணங்களை வந்து நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது என்ன விஷயம், எதை வச்சு அவங்க வந்து பேரம் பேசினாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கவே அப்படிங்கிறத விட நீயே அதை கண்டுபிடி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது முடிஞ்சா ரைட், இது முடிச்ச உடனே உங்களோட பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு நம்ம கதாநாயகி வந்து வெளியே கிளம்புறாங்க. நம்ம இத்தனை நாள் வந்து ஒரு விழாக்காக வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த விழா வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு பேர் போடுறோம். அதாவது அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோடனே இந்த கதை வந்து வந்துருச்சு, இன்னைக்கு தான் வந்து அந்த விழாவோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனோட கதாநாயகி எப்படி இந்த விழாக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் நடந்த அந்த ஒரு விஷயம், இதோட உண்மையெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, அதனால வந்து அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க கூட இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த மாதிரி லியோவே கொஷிங்கோடைய ஒரு வீரரை வந்து ஏதோ ஒரு கூட்டம் கூட்டி பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுதாங்க. நம்ம கதாநாயகி வந்து போறாங்க. அதாங்க நம்ம ஊர்ல இந்த மாதிரி தண்டோரா போட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரெக்ஸ் லாபிஸ் வந்து கொல்லப்பட்டாரு இல்லையா, அதோட தகவல் வந்து மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு விவரங்களை வந்து இவர் சொல்ல வந்திருக்காரு. என்னன்னா, ரெக்ஸ் லாபிஸோட ஆன்மா வந்து செலஸ்டியா, அதான் வானத்துல இருக்கிற செலஸ்டியா வந்து போயிட்டாங்க. செலஸ்டியானா என்னன்றது இன்னும் ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கல. கூகுளில் சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனால் வந்து கதையில வரும்போது அதை பத்தி சொல்லலாம் நான் வந்து வச்சிருக்கேன். கதையோட போகலாம் அதை பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே பேசலாம். அதான் ரெக்ஸ் லாபிஸோட ஆன்மா இந்த மாதிரி செலஸ்டியாக்கு போயிடுச்சு, அதாவது நம்ம ஊர்ல சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்ற மாதிரி அங்கே செலஸ்டியாக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. மக்கள் யாரும் வருத்தப்படாதீங்கன்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டதா இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பொருளைகள் வந்து நீங்களே பேசி பரப்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரே விஷயம், இவங்க வந்து இது மாதிரி இது கொல்லப்பட்டார்ன்றது பொருளின்னு இருக்காரு. இவங்க வந்து ஏதோ ட்ரையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. ஏதோ டிவைன், அதாவது தெய்வீக ட்ரையல், அது காரணமாக தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தெரியுறாங்க. அது என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. ஏதோ நமக்கு உண்மையான விஷயங்களை தெரிஞ்சா போதும், அவங்க ஊரை என்ன சொல்லி ஏமாத்தினா நமக்கு என்ன. இந்த பேச்சுக்கு அப்புறம் அந்த விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நம்ம கதாநாயகி பையன் அங்கே போயிடுறாங்க. அந்த இடத்துல பெருசாக எதுவும் இல்லைங்க, நீங்க வந்து சில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நடந்தது இந்த ரெக்ஸ் லாபிஸோட ஆன்மா இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு வந்து போயிடுச்சு, இனிமேல் நமக்கு வந்து ஒரு புது சகாப்தம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மக்களும் வந்து அவங்க ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக நீங்கள் அவங்க வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து வழி அனுப்ப சொல்லுவோம், சரி அதனது வழி அனுப்புவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கானியோ வந்து கொச்சிங்கை பார்த்து நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொச்சிங் வந்து நம்ம கதாநாயகியே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நம்ம கதாநாயகிட்ட வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேச தொடங்கின உடனே சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, இப்போ இவங்க தான் அந்த பயணியா, அந்த ஒரு
பழங்கால கடவுளை வந்து தோக்கடிச்சாங்களே இவங்க தானே அது பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்களே ஆனால் எப்படி தோக்கடிச்சிருப்பான்ற மாதிரி மக்கள் பேசுறாங்க. அடுத்து கச்சிங் பேசுறாங்க. லியோ கட்சிங் வந்து எப்பவுமே அவங்களுடைய கடனை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ கடன் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா கதாநாயகி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏதாவது தரத்துக்கு வந்து விருப்பப்படுறோம், உனக்கு வந்து என்ன வேணுமோ கேள்வி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கதாநாயகி என்ன கேட்க போறாங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள் பைமான் கொச்சிங்கன்னு எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. கடைசியில் அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களோட உடன்பிறப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான சில உதவிகளை வந்து அவங்க கேட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் நம்ம கதாநாயகி போய் ஜாங்கிலியை போய் சந்திக்கிறாங்க. பைமான் சொல்றா அங்க போய் அங்க இருக்க எல்லாருமே வந்து ரெக்ஸ்லாப்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு, அட்மிட் அவர் நம்ம திருப்பி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வருத்தத்தில் இருக்காங்க. நீ என்னடா இங்க ரிலாக்ஸா நின்றுட்டு இருக்காட்டு பைமான் கேட்கறா. அதுக்கு வந்து ஜாங்கிலி சொல்றாரு 3700 வருஷமா நான் வந்து லியோவை பாதுகாக்கிற அந்த சுமையை வந்து நான் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் என்னால் வந்து ஒரு நிம்மதியாகவே உணர முடியல. உனக்கு எப்பயும் கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சுன்னா வா, நான் வந்து உன்னை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு போறாருன்னு அவர் சொல்றாரு. இவர் சொன்னார் இல்லையா அந்த ஹோட்டல் வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல் இருக்கு, விலை வருந்ததா. அதுக்கு வந்து கோயவன் சொல்றா அந்த ஹோட்டல் உன்னால வாங்கி தர முடியுமா, உன்ட்ட அவ்வளோ காசு இருக்கா, அவன்கிட்ட நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி கேட்கறா. இவ்வளோ இருக்கா நீ கேட்கும் போது எனக்கு தோணுது என்கிட்ட ஆமா கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு வந்து கதாநாயகி கேட்கறாங்க எப்பவுமே உங்ககிட்ட காசு அதிகமாக இல்லைன்னு தானே நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க தான் வந்து மோராக்ஸ், உங்ககிட்ட ஏன் காசே இல்லை நம்ம கதாநாயகி கேட்கறாங்க. நான் ஒரு ரெக்ஸ்லாப்ஸாக இருக்கும்போது எனக்கு காசு வேணும் அப்படின்னா நான் வந்து உடனே அதை உருவாக்கிடுவேன். ஆனால் நான் இப்போ ஒரு சாதாரண மனுஷனை போல வாழணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த உருவாக்குற அந்த முறை வந்து சரி இருக்காது, அவங்கள பேரே தான் நான் வந்து பின்பற்றணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க கூட நான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட க்னோசிஸ் இருந்துச்சு, எனக்கு வேணா வந்து திருப்பி பணத்தை வந்து உருவாக்கிருக்கலாம். ஆனால் எப்படி நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன், ஒரு சாதாரண மனுஷனா வாழ போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால அது ஒரு ரிஹர்சல் மாதிரி என்கிட்ட க்னோசிஸ் இருந்து நான் காசு இல்லாமல் வாழ்ந்து பார்த்தேன் வேற சொல்றாரு. இப்போ நம்ம பைமான் சொல்லிட்டு இருக்கா, ஓ அதனால தான் வந்து நீ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் விலையே பார்க்காம உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தியா. அப்போ நம்ம வந்து இந்த விழாக்கு தேவையான பொருளை வாங்க போகும்பொழுது அவர் எந்த ஒரு பொருளுக்கும் வந்து விலையை கேட்டோடனே சரின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து இந்த ஒரு பழக்கத்தினால தான். அடுத்து வந்து நம்ம சாங்கலி வந்து நம்ம கதாநாயகிக்கு வந்து நன்றி சொல்றாரு. ஏன்னா நம்ம சாங்கலி கூட இந்த தெருவில் போய் நிறைய விழாக்கான பொருளை வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது வந்து அவருக்கு ஒரு நல்ல ஞாபகமா இருக்குதாமா, ஒரு புதையல் போல ஒரு மகிழ்ச்சியான நினைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கதாநாயகி வந்து ஆமா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. முடிவில்லாத ஒரு பயணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தையை வந்து முடிக்கிறாரு. பைமான் சொல்றா நம்ம வந்து அடுத்த கடவுளை வந்து ஆர்கான் கடவுளை நம்ம தேடி பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற கதாநாயகினா வந்து அவர் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு வந்து நம்ம சாங்கலி சொல்றாரு உங்களுடைய அடுத்த பயணம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா லியோவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற இனசுமா அப்படிங்கிற தேசம் வந்து மூடப்பட்டிருக்காருன்னு அவர் சொல்றாரு. மூடப்பட்டிருக்கா? ஆமா, அந்த தேசத்துடைய கடவுளுடைய உத்தரவின் கீழே அந்த இடத்த வந்து மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மிம்சார கடவுள் பால் அப்படின்னு குறிப்பிட்றாரு. லேவே மக்கள் என்ன எப்படி ரெக்ஸ்லாபிஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி இனசுமால அவருக்கு ரைடன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தான் அந்த தேசத்துடைய ஷோகன் அப்படிங்கிறதுனால மக்கள் அவங்கள ரைடன் ஷோகன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஷோகன் ஏதோ ஒரு அரசர் மாதிரின்னு நினைக்கிற ஏதோ ஒரு பதவி ஏதாச்சும் இருக்கும். இனசுமால ஏதோ சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எப்பவுமே அப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா போன வருஷம்லாம் ஒன்றும் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஜாங்லி நீங்க தான் ரெக்ஸ்லாபிஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா, என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. அதுக்கு வந்து ஜாங்லி சொல்றாரு விஷன்ஸால தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. விஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மக்கள் அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை வந்து போயிடுச்சு, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கும் போது நினச்சா அவங்க வருத்தப்படுவாங்க, அது ஒன்றுமே முடியாதான்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலுமே முடியும் என்று நினைத்தால் முடியும்னு சொல்லி அதை விடாமல் போராடுவாங்க இல்லையா, அவங்களுடைய முழு பலத்தையும் காட்டியனால முடியும்டா நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் வந்து கடவுள் வந்து ஒரு ஃபேவரோட பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபேவர் அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் விஷன் வந்து கடவுள் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் போராடுறா இல்லையா அவனுக்கு வந்து ஒரு உதவுற மாதிரியான ஒரு விஷன், அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சக்தி தர மாதிரி அப்படி தான் வந்து விஷனை வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் போன வருஷத்துல இருந்து நம்ம ரைடன் ஷோ கொண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விஷன் அண்ட் டிகிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இனசுமாவோட எல்லைக்குட்பட்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து விஷன் வச்சிருக்கவங்க கிட்ட வந்து விஷனை வந்து பிடிக்கிறாங்களாமா. அடையில வந்து கையகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி அந்த பிடிங்கிட்ட இல்லை கையகப்படுத்திட்டு அந்த விஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிலையில கொண்டு போய் பதிச்சு வைப்பாங்களாம். பைமான் கேட்குறா, ஆனால் எதுக்காக அது மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வந்து கையகப்படுத்தணும், அது வந்து ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுக்கு ஜாங்லி வந்து என்ன சொல்றாருன்னா ரைடன் ஷோன்னு இது எந்த மாதிரி பார்க்குறாங்கன்றது நமக்கு தெரியல, ஒருவேளை இந்த விஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுனால ஒரு கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் அது வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி அவர் நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எப்படின்னா அந்த சாதாரண வரவங்க போகலாம் அந்த விஷயம் வச்சிருக்கூடாது, எல்லாமே அந்த கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஜாங்லி சொல்றாரு. அது ரொம்ப மோசம் அப்படின்னு பைமான் சொல்றா. அதுக்கு வந்து ஜாங்லி எடுத்து சொல்றாரு காட்டின் கடவுள் வந்து இந்த சுதந்திரத்துக்கான கடவுள், அதே மாதிரி இந்த புவியின் கடவுள் வேற யாரும் இல்லை, இவர் தான் அவர் வந்து ஒரு ஒப்பந்தத்திற்கான கடவுள். அதே மாதிரி ரைடன் ஷோகன் வந்து எப்படிப்பட்ட கடவுள்னா வந்து ஒரு எல்லையே இல்லாத ஒரு முடிவே இல்லாத ஒரு விஷயத்துக்கான வந்து அவங்க கடவுள், இட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது வந்து அழிவே கிடையாது, எப்பவுமே இருக்கும். அது அதை வந்து இந்த மக்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கையகப்படுத்தி அவங்க கிட்ட வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்லிக்கு அது கன்ஃபார்மா தெரியல, அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து வந்து ஜாங்லி என்ன சொல்றாருன்னா இந்த 7 கடவுள்களில் வந்து மூத்தவன் வந்து நான் ரொம்ப வயசான கடவுள் வந்து நான் தான். இப்போ நானும் வந்து கடவுளோட பதவியில வந்து விலகிட்டேன். அது வந்து அந்த ரைடன் ஷோகன் வந்து இன்னும் இட்டர்னிட்டியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு உதவி பண்ண முடியல,
ஒரு நம்பிக்கை தர மாதிரியான ஒரு விஷயம் தான் அவர் சொல்றாரு. சப்போஸ் நான் என்ன சொல்றேன் இல்ல சாங்லி என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியலன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்க தான் அந்த 7 கடவுள்கள்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏற்கனவே 2 பேர் நம்ம பார்த்துருக்கோம், மீதி 5 பேர் இருக்காங்க நம்ம பார்க்காம. அதில் அங்கே தனியாக நிற்கிறதா வந்து ரேடன் ஷோகுன். ஓகேவா? இப்போ அந்த 7 கடவுள்களுமே ஜாங்லி அப்புறம் வெண்டி மாதிரி இந்த கடவுள் பதையில வந்து விளைகிறாம இன்னும் அப்படியே அந்த கடவுள் பதையிலே வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னா, ரேடன் ஷோகுனுக்கு வந்து அவரோட பேருக்கு ஒரு மதிப்பே இருக்காது. ஏன்னா எட்டர்னிட்டி அப்படிங்கிற போது சுற்றி இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போனாலும் அவங்க மட்டும் இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி. ஆனால் மீதி இருக்கிற அந்த 6 கடவுளுமே அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா, இவங்களோட அந்த தனிப்பேருக்கு வந்து ஒரு மதிப்பே இருக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பேர் இவங்களுக்கு தனியாக இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். ஒருவேளை மீதி இருக்க அந்த 6 பேருமே இறந்து போயிட்டு இவங்க மட்டும் இன்னும் இருக்காங்கன்னா அப்பதான் இவங்களுக்கு அந்த பேருக்கான ஒரு மரியாதையே இருக்கும். பரவாயில்ல, பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லா கடவுளுமே அழிச்சு போனாலும் இவங்க மட்டும் இன்னும் அப்படியே நினைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதை தான் வந்து ஜாங்லி சொல்லியிருப்பாரு. ஓகே, இதுக்கடுத்து ஜாங்லி வந்து நம்ம கதாநாயகி பார்த்து உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல வந்து அந்த ட்ரையலை பற்றி கேட்டிருப்பாங்க. அதாவது ஜாங்லி வந்து இறந்ததுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க இல்லையா, ஏதோ வந்து ட்ரையலில் வந்து தோற்று போயிட்டாரு, அதனால தான் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்ற மாதிரி. அதை பற்றி அவர் இங்கே கேட்டிருக்காங்க. அவர் ஏதோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் அந்த சைல்டை பற்றி அவங்க கேட்குறாங்க. என்னன்னா இந்த கொஷினோட பேர் வந்து தண்டோரா போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம கதாநாயகி வந்து வர வழியில் இந்த மக்கள் பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரெக்ஸ்லாபிஸ் வந்து சைல்டு தான் கொண்டு இருப்பான், அந்த பழங்கால கடவுளையும் வந்து அவன் தான் வர வச்சிருப்பான், வந்து எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அதே மாதிரி மக்கள் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை பற்றி நம்ம கதாநாயகி வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து ஜாங்லி என்ன சொல்றான்னா, சைல்டு வந்து ரெக்ஸ்லாபிஸை கொண்டுட்டான் அப்படிங்கிறதுலாம் ஒரு பொய் குற்றச்சாட்டு தான். ஆனா உண்மையை சொல்ல போனா அவன் தான் ஜேட் சேம்பருக்கு வந்து அந்த ஃபெட்டி வீரர்களை வந்து அனுப்பினான். ஏன்னா கொஷின் அடாப்டையும் சேர்ந்து அந்த பழங்கால டிராகனை வந்து கொண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க வந்து ஃபெட்டி அந்த தூதர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் மட்டும் சக்கையாக புரிஞ்சுட்டு இருக்காங்களாமா, என்ன நடக்குது என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அந்த சைல்டு மட்டும் ஃபெட்டியை சேர்ந்த ஒரு ஹார்பிஞ்சராக இல்லைன்னா, அவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் வந்து இல்லைன்னா, இந்நேரத்துக்கு லேவேல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம், அவன் மேலே பழைய தூக்கி போட்டு அவனை வந்து வேலையை விட்டே தூக்கியிருப்பாங்கன்ற மாதிரி சைல்டு வந்து சொல்கிறாரு. அவன் வந்து ஹார்பிஞ்சராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லேவேல தான் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறான், இல்லைன்னா அவனை வந்து ஒரு தூதரான்னு தெரியல, அவனும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான், அந்த வேலையிலேருந்து அவனை தூக்கியிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த மோராவை பற்றி கேட்குறாங்க. காசு ஜாங்லிக்கிட்டே இப்போ இந்த நோட்டீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கிற வந்து மோரா அந்த காசு வந்து மறைஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் ஹவுஸ் அங்கே வந்து காசெல்லாம் உருவாக்குவாங்க, அது இந்த மொத்த உலகத்துக்குமே வந்து ஒன்றா இருக்குது, அது எங்க இருக்கிற லீவேல இருக்குது, நீ அது வந்து தொடர்ந்து வந்து இன்னும் இயங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கு வந்து ஜாங்லி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரையும் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மோரா வந்து மறைஞ்சு போயிடாது, ஆனால் கோல்டன் ஹவுஸ் வந்து இன்னும் ரொம்ப காலத்துக்கு வந்து செயல்படாமல் அப்படியே சும்மா தான் கிடக்கணும். ஏன்னா காசை உருவாக்கணும் அப்படின்னா அந்த புவியின்களோட சக்தி தேவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்தமாரி காசை உருவாக்க முடியாதுன்றது ஒரு பிரச்சனை தான், ஆனால் பரவாயில்ல லியோ கொஷிக்கு வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து பைமான் கேட்குறா, இப்போ உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுமே, நீங்கள் கொஞ்சமாவது காசு வந்து சேமிச்சு வச்சிருக்கீங்களா உங்களுக்காக சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஜாங்லி சொல்கிறாரு, காசை சேர்த்து வைக்கிறதா, ஆனால் இது ஒரு நல்ல ஐடியா வச்சு எனக்கே இது தோணாம போச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, காசு சேர்த்து வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம், இது கூட எப்படி எனக்கு தோணாம போச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கான்ட்டு ஜாங்லி நம்ம கதாநாயகி பார்த்து கேட்க, வேற எந்த கேள்வியும் இல்லைப்பா நம்ம கதாநாயகி சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, அப்படின்னா வந்து இனஜுமாக்குள்ள எப்படியா நுழையிறதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க, ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு அதுக்காக அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜாங்லி சொல்றாரு. சரி, ஓகே, அடுத்த கதையை வந்து இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி வந்து கிளம்பிடுறாங்க. பை பாய்.